ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக பக்தர்கள் 1 கிலோமீட்டர் முதல் 1.5 கிலோமீட்டர் தொலைவு வரை பக்தர்கள் காத்திருக்காங்க. நான் தமிழில் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். மிக அதிகமான பக்தர்கள் கூட்டம் இருக்குங்க. தரிசனத்துக்கும் அதிகமான நேரம் எடுக்குது. இலவச தரிசன டிக்கெட்டும் ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. அதை பற்றி உண்டான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஜூன் மாதத்துக்குண்டான புக்கிங் நடந்துகிட்ருக்குங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்று காலை 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா மற்றும் சலஸ்தர தீபாரண சேவா ஜூன் மாதத்துக்கு உண்டானது 21/3/2026 காலை 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மினிமம் 1 டிக்கெட், மேக்ஸிமம் 2 டிக்கெட் புக் பண்ணலாம். ஒரு நபர்களுக்கு 500 ரூபாய். தரிசனம் பார்க்குறவங்க தரிசனம் பார்க்கலாம், தரிசனமும் சேவையும் சேர்ந்து பார்க்கலாம். சேவை வேணாம், தரிசனம் மட்டும் பார்க்கணும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மதியம் 3 மணிக்கு 21/3/2026 மதியம் 3 மணி அளவில் விக்சல் பார்ட்டிசிபேஷன் ஃபார் ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவ சேவா, இது எல்லாமே தனித்தனியாக வருங்க. இது ஒரு நபர்களுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவுமே 200 சார்ஜ் பண்ண முடியும். இந்த சேவை எல்லாமே மொபைலில் பார்த்துட்டு தரிசனம் மட்டும் திருமலையில் 300 தர்ஷன் கியூ லைன் வழியாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். யாருன்னா வேணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிங்க. திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் திருப்பதியில் மதியம் 2 மணிக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்பு 8:30 மணிக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்பு 8 மணிக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்பு 7 மணிக்கு வழங்கப்பட்டுச்சு. திரும்ப 6:30 மணிக்கு வழங்குச்சு. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கெல்லாம் பக்தர்களுக்கு புக்கிங் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதன் காரணமான பக்தர்கள் கூட்டத்தின் அடிப்படை காரணமாக இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தேவஸ்தானத்துக்கிட்ட நமக்கு தகவல் கிடைக்குது. இன்று காலை 6 மணிக்கு 14,000 டிக்கெட் நாளை காலை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. காலையில் 6 மணிக்கு டிக்கெட் முடிஞ்ச நேரம் 7:27 டிக்கெட் முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சிடும். 1.5 மணி நேரத்தில் 14,000 டிக்கெட்டும் காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2,000 டிக்கெட் தராங்க. காலை 6 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 7:10 காலி ஆகிடுச்சு என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே நாளை தரிசனம் பார்க்கும் டிக்கெட் மீண்டும் நாளை தருவாங்க. பழையபடி அதிகாலை 2-3 மணிக்கு ஒரு ஸ்டார்டிங் டைம் கொடுத்தாங்க. 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்குன்னு அந்த மாதிரி டைமிங் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க என்பதையும் நான் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதை நோக்கி தான் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. இது இந்த நேரத்தில் கொடுக்கறதே பெஸ்ட்டு. ஏன்னா மதியத்தில் ஒரு 2 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா மிக கடுமையான வெயில் இருக்குது, எல்லா காரணமும் இருக்குது. இது பக்தர்களுக்கு மிகவும் குறையும். ஆனால் இதில் இன்னும் ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது நாளைக்கு தரிசனம் டிக்கெட் கொடுக்குறாங்க. நாளைக்கு தரிசனம் பார்க்குற வரைக்கும் பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே டிக்கெட் கொடுத்து அது இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரினா பக்தர்களுக்கு மிக சுலுவாக இருக்கும் என்பதையும் இந்த வேண்டுகோளாக உங்கள்கிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நேற்று 20/3/2026 அன்று 69,008 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 34,001 பேர் மொட்டடித்ததாகவும் 3,36,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 31 குடோன்களும் ஃபில்லாகி வெயிட்டிங் ஏரியா எல்லாம் ஃபுல்லாகி சிலா தோரணம் வரைக்கும் 1 முதல் 1.5 வரைக்கும் கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரம் வரை பக்தர்கள் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் இன்னும் தரிசனம் பார்க்குறாங்க. 18 மணி நேரம் ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தரிசனத்துக்கு எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகலாம் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 8:30 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 13,950 பேர் பக்தர்களை குடோனில் தங்க வச்சுருக்காங்க என்றும், இன்று காலை முதல் 13,050 பேரை தரிசனம் முடிச்சிட்டாங்க என்றும், ஒன்றும் 13,000 பேரை தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ரூம் புக்கிங் தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலையில் ரூம் புக்கிங் பக்தர்களுக்காக விநியோகம் செய்கிறாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் இந்த இடங்களில் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும். ஒரு நபர் போனால் போதும், ரூம் புக்கிங் வாங்க. 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், மேக்ஸிமம் 100 ரூபா ரூம் தான் கிடைக்கும். 1240 ரூம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டதாகும். அதில் தற்பொழுது
707 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. யாராவது வேணால் லைனில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்கள் ரூம் புக்கிங் வாங்கிடலாம். ரூம் புக்கிங் வேணாம், எங்கள் திங்ஸ் வச்சா போதும்னா நீங்கள் லாக்கர் பார்க்கலாம். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட 2 லாக்கர் இருக்குது. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு லாக்கர் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலும் போதும். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா லாக்கர் வாங்கினது பின்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாய் கொடுப்பாங்க என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிஞ்சு காசு கேட்பாங்க. காசுலாம் கொடுக்காதீங்க, முற்றிலும் இலவசம். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் வந்து தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்ஸை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சீங்க. அது வீடியோ மூலிமா ரீப்ளே செய்யணுமா வேணாமா என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு செஞ்சால் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்.